இன்னைக்கு நார்மலா ஒரு போன் வாங்குற ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் கொடுக்க போறாங்க. நீங்க சொன்ன ஷாக் ஆயிருவீங்க. 5000 ரூபாய்க்கு லேப்டாப் தர போறாங்க. 5000, 10000, 15000, 20000, 30000 எல்லா பட்ஜெட் லேப்டாப் தர போறாங்க. 5000 கொடுத்தாலும் நாங்க வந்து 5 நாள் 10 நாள் வாரண்டி 15 நாள் வரல கிடையாது. 1 இயர் கம்ப்ளீட் வாரண்டி பண்ணி தரோம். பிசிக்கல் டேமேஜ் தவிர கம்ப்ளீட் வாரண்டி நம்ம பண்ணி தரோம். ஈவன் 5000 லேப்டாப் i5 5th ஜெனரேஷன் 8GB RAM with 2 SSD யோட வரும். ஓகேண்ணா, இது எடுத்தீங்கன்னா பெஸ்ட் பிரைஸ் 15,500 பண்ணி தரோம். எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு நம்ம ஆன்லைன் பேசி 80 இருக்கு உங்கள்ட்ட 40,000 கிடைக்கின்ற தாட் கிடையவே கிடையாது. அது விஷயம் இல்ல, அது விஷயமே இல்ல. ஆக்சுவலா யூஸ்டு லேப்டாப் தான் நான் வாரண்டி தரேன். i5 12th ஜெனரேஷன் 8GB RAM with 2 SSD யோட இருக்கு. இதே 512 வேணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம், 16GB வேணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் வாரண்டி, SSD வாரண்டி இந்த மாடலுக்கு, இந்த மாடல் எல்லாமே 5 இயர்ஸ் வாரண்டி பண்ணி. ஸ்டார்டிங் 5000 சொல்லிட்டீங்க, அப்ப எவ்வளவு வரைக்கும் இருக்குங்க? அப் டு 5 lakhs வரைக்கும் மாடல் இருக்கு. லேப்டாப்ல சீரியல் நம்பர் இருக்கும், சீரியல் நம்பர் போட்டு நீங்க அழகா செக் பண்ணிக்கலாம். ஓகே, டைரக்ட் லெனோவோ வாரண்டியும் இதுல அவைலபிள் இருக்கு. இந்த லேப்டாப்போட பிரைஸ் மட்டும் காமிங்க. இது ஆக்சுவல் காஸ்ட் உங்களுக்கு. இது வந்து ஆக்சுவல் காஸ்ட் வந்து உங்களுக்கு ஆன்லைன் பிரைஸ் இருக்கு. சேம் மாடல் தான் 65,844 இருக்கு. சோ 65000 சம்திங் 66000 பிரைஸ் இருக்குங்க. சேம் மாடல் சேம் கான்ஃபிகரேஷன். நம்ம வந்து ஜஸ்ட் 45,000 பண்ணிட்டோம். இதோட காஸ்ட் நான் உங்களுக்கு ஜஸ்ட் 45,000 பண்ணிட்டோம். 45 பண்ணி கொடுத்தலாம். 45 பண்ணி. இப்போ அவங்க 75 வித்துட்டு இருக்காங்களா? ஆமா. ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாது, 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ எவ்வளவு நாலேஜ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதை ஏன் நான் சொல்றேன்னா, என் வயசுக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது. சிஸ்டம் வந்து ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படியே பாருங்க, செட்டா அடுக்கி வச்சிருக்காரு. எல்லாமே நியூ பீஸ் தான். லைவா நீங்க பாத்துக்கலாங்க. 1 இயர் வாரண்டியோட சிஸ்டம் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. பில்ட் பண்றது உங்களுக்கு கிராபிக்ஸ் கார்டு, ஹையர் எண்ட் கிராபிக்ஸ் கார்டு அப் டு 2 to 3 lakhs வரைக்கும் போலாம். RTX 3050 கிராபிக்ஸ் கார்டு ஒரு மாடல். இது கம்ப்ளீட் செட் அப்படியே 55,000 தரலாம். எடிட்டிங் பண்றவங்க அது செட்டும் ஆகாது. சோ i5ல ஒரு 11th ஜெனரேஷன், 10th ஜெனரேஷன், 12th ஜெனரேஷன் ஒரு 25,000, 30,000 நம்ம அவைலபிள். மோர் தென் எனஃப். போதும், தாராளமா அது போதும். அவங்க பழகுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி பழகுங்க. இதுக்கு நான் வாரண்டி தரேன், இது நம்ம டேக் பேக்னு எடுத்துக்கலாம். சோ இப்போ கொடுத்துட்டு நான் புதுசா எடுத்துக்கிறேன் சார், எனக்கு பண்ணி கொடுங்கன்னா 100% நான் டேக் பேக் எடுப்பேன். இன்னைக்கு நார்மலா ஒரு போன் வாங்குற ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் கொடுக்க போறாங்க. நீங்க சொன்ன ஷாக் ஆயிருவீங்க. 5000 ரூபாய்க்கு லேப்டாப் தர போறாங்க. 5000 பாத்தீங்கன்னா வாரண்டியோட சூப்பரா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. 5000, 10000, 15000, 20000, 30000 எல்லா பட்ஜெட் லேப்டாப் தர போறாங்க. எல்லாத்துக்கும் நான் பிரைஸ் கம்பேரோட தெளிவா சொல்ல போறேங்க. லைவா பாத்துங்க. கலெக்ஷன்ஸ் வந்து சும்மா 2 லேப்டாப் வச்சு வீடியோ கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கு. எல்லா பட்ஜெட்லயும் கொடுத்து போறாங்க. அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இனிமே வேலை இல்லைங்க. ஹலோ கம்ப்யூட்டர்ஸ் நம்ம கடை 100 feet ரோட்ல மாரியம்மன் கோயில் பக்கத்துல இருக்கு. நம்ம பாஸ் 25 years நம்ம இந்த ஃபீல்ட்ல இருக்கோம். 25 years இருக்கீங்க கரெக்ட்டா? சோ வெல் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம்னா உங்களை பார்த்ததுல. ஆனா மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 5000 ரூபாய்க்கு லேப்டாப் தரணும் சொல்லிருந்தா எவ்வளவு நம்பர் ஸ்டாக் இருக்கு சொல்லலாம் வீடியோல? 5000 நம்ம மினிமம் குவாண்டிட்டி தான் இருக்கு. 10 to 20 நம்பர்ஸ் கிட்ட அவைலபிள் இருக்கு. பட் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுனா பேசிக் கஷ்டப்படுறவங்க மொபைல் வாங்க போறாங்க அந்த கேட்டகரி இருக்கவங்களுக்கு லேப்டாப் மொபைலுக்கு பதில் லேப்டாப்பே கொடுக்கலான்ற கேட்டகரி வச்சிருக்கோம். சில வீடியோ நானும் ரன்னிங்ல பார்த்தேன். 5000 லேப்டாப் கொடுத்தா இருக்க மாட்டேன். 5000 கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோன்றதா சப்ஜெக்ட். 5000 கொடுத்தாலும் நாங்க வந்து 5 நாள் 10 நாள் வாரண்டி 15 நாள் வரல கிடையாது. 1 இயர் கம்ப்ளீட் வாரண்டி பண்ணி தரோம். சோ அதுல நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம். 5000 ஸ்டார்டிங்ல 10,000ல இருக்குது. அது 12,000, 15,000, 20,000, 25,000 நம்ம ஹியூஜ் மாடல் அவைலபிள் இருக்கு. ஆனா ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு லேப்டாப் தரணும் சொன்னீங்க. எடுத்து காமிச்சலாம் முடியுமா? சோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் லேப்டாப் அவைலபிளா இருக்குங்க. லைவா நீங்க பாருங்க, கண்டிஷன் லைவா நீங்க செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாங்க. எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா வாரண்டி ஆப்ஷன் அண்ணா கொடுத்துட்டு இருக்காரு. 1 இயர் கம்ப்ளீட். அண்ணா இந்த லேப்டாப் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா? பேசிக் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ல படிக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு 5000 மொபைல் வாங்குற கேட்டகரி லேப்டாப் தாராளமா யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாம 1 இயர் கம்ப்ளீட் வாரண்டியோட தரும். ரேம் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ஹார்ட் டிஸ்க் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, ஸ்கிரீன் டேமேஜ் தவிர பிசிக்கல் டேமேஜ் தவிர கம்ப்ளீட் வாரண்டி நம்ம பண்ணி தரோம். ஈவன் 5000 லேப்டாப். சோ 5000 லேப்டாப் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டாக் எப்படி எவ்வளவு நம்ம அவைலபிளா இருக்கு? 20 நம்பர்ஸ் அவைலபிள் இருக்கு. 20 நம்பர்ஸ் அவைலபிளா இருக்கு. லைவா நீங்க பாத்தீங்க 5000 ரூபாய்க்கு லேப்டாப் வச்சிருக்காங்க. 20 பேருக்கு மட்டும் லேப்டாப் இருக்கு. நான் தெளிவா மட்டும் சொல்லிடுறேன். ஆனா இது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம 10,000, 12,000, 15,000 எல்லா கேட்டகரி லேப்டாப் வச்சிருக்கீங்க. இதெல்லாம் யாரெல்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ற மாதிரி கண்டிஷன் வச்சிருக்கீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், காலேஜ் படிக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். 15,000 லேப்டாப்பே பேசிக் அவங்க எல்லாமே யூஸ் பண்ணலாம். 15,000 லேப்டாப் நம்ம லோ ப்ரொஃபைல்ல கொடுக்கல. ஒரு i5 அது வேணா எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. லைவா அப்படி பாத்துக்கலாம். i5ல 5th ஜெனரேஷன். i5 5th ஜெனரேஷன் வந்திருக்கு. i5 5th ஜெனரேஷன் 8GB RAM with 2 SSD யோட வரும். ஓகேனா, இது எடுத்தீங்கன்னா பெஸ்ட் பிரைஸ் 15,500 பண்ணி தரோம். 15,500 பண்ணி கொடுக்கலாம்ங்களா? சோ 15,500 கான்ஃபிகரேஷன் லைவா பாத்துங்க. 1 இயர் கம்ப்ளீட் வாரண்டி. 1 இயர் கம்ப்ளீட் வாரண்டி. இந்த லேப்டாப் வந்த புதுசுல எவ்வளவு பிரைஸ் அப்ராக்ஸா போயிட்டு இருக்கும் சொல்லுங்க. அப்ப அதுதான் உங்களுக்கு முதல்ல சொல்ல நினைச்சேன். எல்லாருமே வந்து எக்ஸாம்பிள் வந்து இது வந்து i5 12th ஜெனரேஷன் இந்த மாடல். டெல்லுல லாட்டிடியூட் சீரிஸ் 5430 i5 12th ஜெனரேஷன். ஆனா இப்போ கரண்ட்ல வருது 13th ஜெனரேஷன் வந்துருச்சு. அல்ட்ரா 5 இல்ல ஹைரண்ட் பழைய வீடியோ எல்லாரும் போடுறாங்க. இந்த மாடல் பாருங்க 5430
இது வந்து ஆன்லைன் போய் ஷோ பண்றாங்க, ஆன்லைன் போய் ஷோ பண்ணி இது 80,000 இருக்கு, எங்கள்கிட்ட வந்து 50,000 இருக்கு, அது கிடையவே கிடையாது. இது வந்து பழைய லேப்டாப் தான். 100% 12th ஜெனரேஷன்ங்கிறப்போ இது ஓல்டு லேப்டாப் தான், நியூ லேப்டாப் கிடையாது, டெமோ லேப்டாப் கிடையவே கிடையாது. 100% யூசர் லேப்டாப். நான் ஏன் கஸ்டமர்ட்ட ஓப்பனா சொல்லி கொடுக்குறேன்னா, 12th ஜெனரேஷன் வாங்குறாங்க, அவங்களுக்கு என்ன பர்பஸ்க்கு எடுக்கிறாங்கன்னா, என்ன பர்பஸ்க்கு தேவைன்றதை புரிஞ்சு எடுக்கணும். எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு நம்ம ஆன்லைன் பேசி 80 இருக்கு உங்கள்ட்ட போனா 40,000 கிடைக்கின்ற தாட் கிடையவே கிடையாது. அது விஷயம் இல்ல, அது விஷயமே இல்ல. ஆக்சுவலா யூசர் லேப்டாப் தான். நான் வாரண்டி தரேன். i5 12th ஜெனரேஷன் எடுத்து 8GB RAM with 2 SSD இருக்கு. இது 512 வேணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம், 16GB வேணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் வாரண்டி, SSD வாரண்டி. இந்த மாடலுக்கு இந்த மாடல் எல்லாமே 5 இயர்ஸ் வாரண்டி பண்ணிட்டாங்க. 5 இயர்ஸ் வாரண்டி, 100% 5 இயர்ஸ் வாரண்டி. 5 இயர்ஸ் லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா SSD மட்டும் வாரண்டி கொடுத்துட்டு இருக்காங்க. லைவோட கண்டிஷன் பாருங்க, எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரான கண்டிஷன் இருக்கு. எல்லா லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்களோ அந்த சாஃப்ட்வேரை தாராளமா இன்ஸ்டால் பண்ணி ஒரு 1 hour 2 hour ரன் பண்ணி பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாங்க. இவங்ககிட்ட பாத்தீங்கன்னா லேப்டாப்ஸ் மட்டும் கிடையாது, டெஸ்க்டாப் வந்து சூப்பரா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல மெயின் வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப்பும் ஒரு பெரிய ஒரு நிறைய வச்சிருக்காங்க. லைவா நீங்க பாருங்க, ஒரு கடல்ல கூட சொல்லாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சிருக்காங்க. நான் அப் டு வந்து பாத்தீங்கன்னா என்ன பட்ஜெட் லேப்டாப் மட்டும் ஸ்டார்ட் இருக்குங்கண்ணா? ஸ்டார்டிங்லயா? இல்ல ஸ்டார்டிங் 5,000 சொல்லிட்டீங்க, அப் டு எவ்வளவு வரைக்கும் இருக்குங்க? அப் டு 5 lakhs வரைக்கும் மாடல் இருக்கு. 5 lakhs வரைக்கும் இருக்கு. ஹையர் எல்லாமே நம்மட்ட அவைலபிள் இருக்குண்ணா. ஸ்டார்டிங் வந்து கஸ்டமருக்கு ஒரு 5,000 நம்மகிட்ட இருக்குன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்களுக்கு கண்டினியூட்டி எல்லாமே சொல்றேன். ஓகே, இந்த லேப்டாப்லாம் பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்குங்கண்ணா. லெனோவோல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பார்க்க ஒரு பிரீமியமா இருக்கு. இந்த மாடல் வந்து i5 இதுதான். இப்போ இது வந்து நீங்க காட்டலாம், இது வந்து லேட்டஸ்ட். இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா வீடியோல வந்து இப்போ HP இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த மாடல் இருக்கு. இல்ல பழைய வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க. i5 12th ஜெனரேஷன், இது ஆன்லைன் பிரைஸ் 1,15,000, நான் 40,000 தரேன். அது கிடையாது. இது ஓல்டுனா ஓல்டு தான், 100% ஓல்டு தான். யாரும் நம்பி ஏமாந்து வாங்க வேண்டாம். நீங்க வாங்க, என்ன கஸ்டமருக்கு என்ன நீட் இருக்கோ நீடுக்கு தகுந்த மாதிரி நாங்க பொருள் கொடுப்போம். சோ அதனால ஒன்னும் ஒரி பண்ண வேண்டியது இல்ல. இது ஓல்டு லேப்டாப் தான். ஆனா நான் வாரண்டி 1 year தரேன். SSD வாரண்டி அந்த ஓல்டு லேப்டாப்புக்கும் 5 years வாரண்டி கவர் பண்ணி தரோம். இந்த மாடல். இப்போ இந்த மாடல்ல வந்து இப்ப நான் சொல்ற மாதிரி நான் சொன்ன வீடியோ அதே கான்செப்ட் தான் இதுவும். இது வந்து i5 13th ஜெனரேஷன் ரன்னிங் மாடல். நீங்க சீரியல் நம்பர் போட்டு செக் பண்ணிக்கலாம். லேப்டாப்ல சீரியல் நம்பர் இருக்கும், சீரியல் நம்பர் போட்டு நீங்க அழகா செக் பண்ணிக்கலாம். டைரக்ட் லெனோவோ வாரண்டியும் இதுல அவைலபிள் இருக்கு. இந்த லேப்டாப்போட பிரைஸ் மட்டும் காமிங்க. இது ஆக்சுவல் காஸ்ட் உங்களுக்கு. இந்த லேப்டாப்போட மாடல் உங்களுக்கு காமிச்சிடுறேன் பாருங்க. லெனோவோ மாடல் பாத்துக்குங்க, அது என்ன நம்பர்னு பாத்துக்கங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ராசஸர்ஸ், SSD எல்லாமே தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கரண்டா வந்து நம்ம ஆன்லைன்ல சேல் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட். இதுக்கு நான் பிரைஸ் கம்பேர் பண்றேன். இது வந்து ஆக்சுவல் காஸ்ட் வந்து உங்களுக்கு ஆன்லைன் பிரைஸ் இருக்கு. சேம் மாடல் தான், 65,844 இருக்கு. சோ 65,000 சம்திங் 66,000 பிரைஸ் இருக்குங்க. சேம் மாடல், சேம் கான்ஃபிகரேஷன். நம்ம வந்து ஜஸ்ட் 45,000 பண்ணி தரோம். சோ ஆல்மோஸ்ட் வந்து 45,000. இப்போ நானே முதல்ல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வீடியோல. சோ அதை நான் திருப்பி ரிவைண்ட் பண்றேன். எதுக்கு ரிவைண்ட் பண்ண? அது ஓல்டு மாடல் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. இது கரண்ட் மாடல், i5 13th ஜெனரேஷன் கரண்ட் மாடல், கரண்ட் ரன்னிங் மாடல். நீ சீரியல் போட்டு செக் பண்ணி வாரண்டி கவர் ஆனா மட்டும் தான் இது டெமோ லேப்டாப். அதர்வைஸ் இஸ் நாட் டெமோ லேப்டாப். சோ ஆல்மோஸ்ட் 20,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா வித்துட்டு இருக்க லேப்டாப் 20,000 ரூபாய் வந்து கம்மியா தர போறாங்க. அதையும் தாண்டி இதுக்கு வாரண்டி என்ன மாதிரி பண்றீங்க? 1 year கம்ப்ளீட் வாரண்டி நாங்க கொடுக்குறோம். ஆனா லெனோவோ வாரண்டி டைரக்ட் வாரண்டி 5 months இருக்கும், 4 months இருக்கும், 6 months இருக்கும். ஓகேனா, நாங்க கம்ப்ளீட் வாரண்டி 1 year கொடுக்குறோம். அடிஷனல் 1 year சர்வீஸ் வாரண்டி சப்போர்ட் நம்மட்ட அவைலபிள். 1 year சர்வீஸ் வாரண்டி பண்ணி கொடுக்கலாம், அடிஷனல் சப்போர்ட் பண்ணி தரோம். சோ டெக்னீஷியன்ஸ் இங்கே இருக்காங்க. உங்களுக்கு லேப்டாப் வந்து நீங்க வாங்கிட்டு அதாவது ஒரு ஷோரூம்ல வாங்கினா கூட பாத்தீங்கன்னா நீங்க போய் அந்த சர்வீஸ் சென்டர், ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் போனா மட்டும் தான் அதை கிளைம் பண்ண முடியும். கரெக்ட்டா? கண்டிப்பா. சோ நம்ம ஸ்டோர்ல வாங்க லேப்டாப் எல்லாமே நீங்க தான் வாரண்டி கேரண்டி half an hour குள்ள நான் ரெடி பண்ணி கொடுத்துறோம். half an hour குள்ள பண்ணி half an hour RAM ப்ராப்ளமா இருக்கட்டும், SSD ப்ராப்ளம், இந்த OS பூட் பண்ற டைமிங் மட்டும் தான் ஒழிய சோ வாரண்டி பத்தி ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. டைரக்ட் வாரண்டி கொடுத்தா கூட 1 week 10 days லேட் பண்ணுவாங்க. நம்மள்ட்ட வந்து இமிடியேட் வாரண்டி ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணி தரோம். யூஸ்டு லேப்டாப்பா இருந்தாலும் சரி, டெமோ லேப்டாப்பா இருந்தாலும் சரி. இதெல்லாம் விக்டர் சீரிஸ்ல நல்லா பிரீமியம் சீரிஸ்ங்க. இதெல்லாம் என்ன லேட்டஸ்ட்? இது வந்து லாஸ்ட் 2 year பிஃபோர் உள்ள மாடல் தான். இது வந்து Ryzen 5 ப்ராசஸருங்க. Ryzen 5ல 5600H ப்ராசஸர், 8GB RAM with 512 SSD வருது. இது RX 6500 ரேட் அண்ட் கிராபிக்ஸ் கார்டோட வர மாடல். இது வந்து வந்த புதுசுல, அதாவது 2 years பிஃபோர் வந்த புதுசுல 50,000 ரூபாய் இதோட காஸ்ட், ஆக்சுவல் காஸ்ட். இப்போ ஆன்லைன்ல இது அவைலபிள் இருக்கு. மேபி பழைய மாடல் அவைலபிள், இந்த மாடல் ஒரு சில மாடல் காட்டுது, ஆனா ஓல்டு மாடல் தான், லேட்டஸ்ட் கிடையாது. இப்போ பிரைஸ் ஹைக் ஆனதுனால அந்த டிஃபரன்ஸ்ல இந்த மாடல் அவைலபிள் இருக்கு. இப்போ ஆன்லைன் பிரைஸ் அரௌண்ட் 70,000 75,000 இருக்கு. பட் ஆனா இது 2 வருஷத்துக்கு முன்னால வந்த மாடல், அது ஓல்டு தான், டெமோலாம் இது கிடையாது. இது 100% யூஸ்டு லேப்டாப் தான். இதோட காஸ்ட் நான் உங்களுக்கு ஜஸ்ட் 45,000 பண்ணி தரேன். 45 பண்ணி கொடுத்தலாம். 45 பண்ணலாம். இப்போ 75 வித்துட்டு இருக்காங்களா? ஆமா, 75 விக்கிறாங்க புதுசு. ஆனா வர்றது இல்ல, ஆன்லைன்ல பார்த்து செக் பண்ணி சொல்றதுக்காக நான் சொல்றேன். ஆனா லேட்டஸ்ட் ஓல்டு மாடல் தான். நம்ம 45,000 பண்ணி தரல. கம்ப்ளீட் 1 year வாரண்டி, 1 year வாரண்டியோட பண்ணி கொடுத்தலாம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய லேப்டாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் லேப்டாப் வந்து வச்சிருக்காங்க, கரண்ட் ப்ராசஸரோட வச்சிருக்காங்க. லைவா நீங்க பாத்துக்கலாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம்குள்ள போய்க்கலாங்கன்னா, இப்ப பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா நீங்க லேப்டாப் வந்து 5,000 10,000 15,000 20,000
ஆல்மோஸ்ட் 50,000 வரை காமிச்சிருக்கீங்க. நிறைய இன்னும் பட்ஜெட் நிறைய இருக்கு. டஃப் கேமிங் இருக்கு. டஃப் கேமிங்ல எல்லாம் Ryzen 7 ஆக்சுவல் காஸ்ட் 80,000 வரும். நம்மட்ட ஜஸ்ட் 65,000 தான். 65,000 Ryzen 7000 சீரிஸ் 16 GB RAM, டைரக்ட் வாரண்டி 8 months இருக்கு. இது டெமோ லேப்டாப். இது 80,000 வித்துட்டு இருக்காங்க. வித்துட்டு இருக்காங்க. 65,000 தரோம். ஓகே, லேட்டஸ்ட் மாடல் இது. இது கம்பெனி வாரண்டி இருக்குங்களா? டைரக்ட் வாரண்டி இருக்கு. டைரக்ட் கம்பெனி வாரண்டி இருக்கு. அது போல வாரண்டி கொடுப்பீங்க. இந்த மாதிரி வாங்குறவங்க கஸ்டமர் நம்மட்ட வாங்காட்டாலும் பரவாயில்ல, நீங்க வெளியே வாங்கினாலும் டெமோ அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க லேப்டாப் எடுத்து பின்னால திருப்பி சீரியல் நம்பர் செக் பண்ணி பார்த்து எடுக்கிறது தான் கரெக்ட். சீரியல் நம்பர் செக் பண்ணி பாத்தீங்கன்னா அது வாரண்டி இருந்தா அது மட்டும் தான் டெமோ கேட்டகரி. இந்த மாடல் நானே சொல்ல i5 12th ஜெனரேஷனுங்க, இது டெமோ லேப்டாப்னா கிடையவே கிடையாது. அதை யாரும் நம்பி ஏமாற வேண்டாம். எதா இருந்தாலும் என்கிட்ட வாங்கல போட எக்ஸ்பிளைன் கேளு, நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நீடுக்கு தகுந்த மாதிரி பொருள் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. 5,000 பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 50,000 70,000 வரைக்கும் லேப்டாப் காமிச்சிருப்பேன். இன்னும் மாடல்ஸ் உங்களுக்கு என்ன மாடல் பர்டிகுலரா வேணும், நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க, இல்ல என்ன காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ண போறீங்க, என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ண போறீங்க, நீங்க என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ண போறீங்க, அண்ணகிட்ட தெளிவா நீங்க சொன்னீங்கன்னா மட்டும் போதுமானது. 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ எவ்வளவு நாலேஜ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதை ஏன் நான் சொல்றேன்னா, என் வயசுக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது. நீங்க டைரக்டா வந்து செக் பண்ணி பாருங்க. 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா அவர் கரைச்சு குடிச்சிருப்பாரு. உங்களுக்கு என்ன தேவை, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் கான்ஃபிகரேஷன், நான் வந்து 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா லேப்டாப் வாங்கினாதான் என்னோட விஷயத்தை நான் யூஸ் பண்ணுவேங்கிறது ஒரு முட்டாள்தனம் என்னை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? உங்களோட தேவை என்ன, அந்த காசுக்கு அது ஒர்த்தா இருக்கா, இந்த லேப்டாப் வச்சே நான் 2 வருஷம் 3 வருஷம் யூஸ் பண்ண ஒரு நம்பிக்கை இருக்கா, தாராளமா கிளம்பி இங்க வந்துருங்க. உங்களுக்கு என்ன நீட் இருக்குன்னு நீங்க சொன்னா மட்டும் போதும். உங்க நீடுக்கு தகுந்த மாதிரி உங்க பட்ஜெட்டுக்குள்ள லேப்டாப் கொடுத்துருவாங்க. சிஸ்டமா போறீங்களா, எல்லாமே கஸ்டமைசேஷன். சிஸ்டம் வந்து ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படியே பாருங்க, செட்டா அடுக்கி வச்சிருக்காரு. எல்லாமே நியூ பீஸ் தான். லைவா நீங்க பாத்துக்கலாங்க. 1 year வாரண்டியோட சிஸ்டம் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. லைவா நீங்க பாருங்க, CPU, மானிட்டர், கீபோர்டு, மவுஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்துடும். வந்து பாத்தீங்கன்னா 1 year வாரண்டியோட பாத்தீங்கன்னா சிஸ்டம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா CPU மாடல் நிறைய வச்சிருக்காங்க. நான் அப் டு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வரைக்கும் சிஸ்டம் பில்ட் பண்ணலாம். பில்ட் பண்றது உங்களுக்கு கிராபிக்ஸ் கார்டு, ஹையர் எண்ட் கிராபிக்ஸ் கார்டு அப் டு 2 to 3 lakhs வரைக்கும் போலாம். ஸ்டார்டிங் வந்து இப்போ 10,000 கொடுக்குறோம்னா இது யார் நீட்னா ஸ்கூல்ல படிக்கிறவங்க, எக்ஸாம்பிளுக்கு கடை ஸ்டோர் வச்சிருக்காங்க, மளிகை கடை, இ-சேவை மையம், அவங்களுக்குலாம் மோர் தென் எனஃப். இது i3 ப்ராசஸர் தான் கொடுக்குறோம். அதுல 2nd ஜெனரேஷன் இருக்கு, 4th ஜெனரேஷன் இருக்கு, 6th ஜெனரேஷன் இருக்கு. இது ஸ்டார்டிங் 2nd ஜெனரேஷன் 10,000 இருந்து அவைலபிள். அந்த மாதிரி யூஸ் பண்றோம் தாராளமா. அதே மாதிரி இப்போ சர்ச் அந்த மாதிரி கமர்ஷியலா யூஸ் பண்றோம் 15,000 இருந்து கொடுக்கலாம், 20,000 இருந்து கொடுக்கலாம். இப்போ எடுத்தோடனே கேட்பா எனக்கு லேப்டாப் டெஸ்க்டாப் கொடுங்க, i5ல 13 கொடுங்க, i3ல 13 கொடுங்க, நீடே கிடையாது. அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கிளவரா நம்மகிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். அந்த நீடுக்கு தகுந்த மாதிரி நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ஸ்டார்டிங் 10,000ல இருந்து அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை நம்ம கொடுப்போம். இருந்தாலும் நான் சஜஷன் கொடுக்குறேன், அவங்க பெரிய என்ன எடுக்கிறது அவங்களோட விருப்பம். இல்ல மெயின் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க நிறைய சிஸ்டம் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் பார்க்க ரொம்ப பிரீமியமா சூப்பராக இருக்கு. இதெல்லாம் என்னென்ன மாடல் எல்லாமே? இது வந்து அசம்பிள் டெஸ்க்டாப் தாங்க. Ryzen 5 இப்போ கேட்டகரி கேமிங் கேட்டகரி அவுட்லுக் கேபினெட் அந்த டவர்ல இருக்கும். கான்ஃபிகரேஷன் வந்து Ryzen 5ல 5500 GT ப்ராசஸர், 8 GB RAM வித் 512 SSD, RTX 3050 கிராபிக்ஸ் கார்டு ஒரு மாடல். இது கம்ப்ளீட் செட் அப்படியே 55,000 தரலாம். 55 அப்படியே 100% தரலாம். இதுக்கு வாரண்டி எவ்வளவு வருஷம் ப்ரொவைட் பண்றீங்க? 5 years வாரண்டி வருது. 5 years வாரண்டி 5 years. அதர் தென் ப்ராடக்ட் எல்லாமே ஈச் அண்ட் எவரி ப்ராடக்ட் ஹேவ் a வாரண்டி. டைரக்ட் வாரண்டி தான். 1 year கம்ப்ளீட் வாரண்டி கவர் ஆகுது. பிசிக்கல் டேமேஜ் தவிர இது எல்லாமே உங்களுக்கு வாரண்டில கவர், எல்லாமே வாரண்டி கவர் பண்ணிக்கலாம். சோ இந்த மெயின் விஷயம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க வாரண்டி ஆப்ஷனோட சூப்பரா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா GST பில்லோட எல்லா வாங்குற எல்லா ப்ராடக்ட்டுமே சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க. டைரக்டா வந்து ஒன் டைம் விசிட் பண்ணீங்க. லேப்டாப் வாங்குறேன், டெஸ்க்டாப் வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு கனவா கூட இப்போ வரைக்கும் இருக்கு. ஏன் சொல்றேன்னா 5,000 ரூபாய்க்கு ஒருத்தங்க லேப்டாப் தராங்கன்னு சொல்லி வீடியோ போட்டா நம்ப மாட்டீங்க யாருமே. 5,000 லேப்டாப் வந்து வச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 20 நம்பர் ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. யாராவது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் அமௌண்ட் இருக்குன்னு நினைச்சீங்க, டைரக்டா கிளம்பி வந்துருவாங்க. 20 பேருக்கு மட்டும் ஸ்டாக் இருக்கு. 10,000 15,000 பாத்தீங்கன்னா எல்லா பட்ஜெட் லேப்டாப் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களோட நீட மட்டும் கரெக்டா சொன்னா மட்டும் போதும். நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க கரெக்டா நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க, என்ன படிக்க போறீங்க தெளிவா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா சூப்பரா கஸ்டமைஸ் பண்ணி சிஸ்டம் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு சில பேர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 to 4 வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எடிட்டர்ஸ் வந்து 2 எடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கே நான் யூஸ் பண்ற லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 45,000 ரூபாய் அந்த பட்ஜெட்ல யூஸ் பண்ணிருக்கேன். ஆனா இப்ப பேசிக்கா வந்து எடிட்டிங் இதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எடிட்டிங் பழகிட்டு இருக்கவங்க இப்போ ஒண்ணு இல்ல, எல்லாமே பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் நீங்க Core 3 ப்ராசஸர் எடுத்து HP எடுத்தாலும் சரி, டெல் எடுத்தாலும் சரி 55,000 கம்மியா லேப்டாப் இல்ல. இப்போ எடிட்டிங் பண்றவங்க அது செட்டும் ஆகாது. சோ i5ல ஒரு 11th ஜெனரேஷன், 10th ஜெனரேஷன், 12th ஜெனரேஷன் ஒரு 25,000 30,000 நம்ம அவைலபிள்.
மோர் தென் இனஃப். போதும். தாராளமா அது போதும். அவங்க பழகுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி பழகுங்க. இதுக்கு நான் வாரண்டி தரேன், இது நம்ம டேக் பேக்னு எடுத்துக்குவேன். சோ இப்ப கொடுத்துட்டு நான் புதுசா எடுத்துக்கிறேன் சார் எனக்கு பண்ணி கொடுங்கன்னா 100% நான் டேக் பேக் எடுப்பேன். சோ உங்ககிட்ட வாங்குற லேப்டாப் அழகா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்டிப்பா நீங்க ஒரு லேப்டாப் உடைச்சு ரெண்டா குடைச்சு எனக்கு கொடுத்துட்டு நான் வேற லேப்டாப் எடுத்து நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. 100% நம்ம பண்ணி கொடுத்துடலாம். கட்டுங்களா? டேக் பேக் நம்ம எடுக்கிறோம். சூப்பரா. இல்ல மெயின் வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன் நிறைய பேர் கேக்குறாங்கன்னா, இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா நீங்க நியூ லேப்டாப்ஸ் பண்ணிருக்கீங்க, டெமோ லேப்டாப் பண்ணலாங்களா? டெமோ லேப்டாப் பண்ணலாம். பஜாஜ் பண்ணலாம். பஜாஜ் ஃபைனான்ஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இருக்கிற மக்கள் டேரக்டா வந்து ஷாப்புக்கு வந்து பாத்துருவாங்க. வர முடியாதவங்க வீடியோ வெளிய இருந்து பாத்துட்டு இருப்பாங்க. அவங்க கொரியர் ஆப்ஷன் பண்ண முடியுமா? தாராளமா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம கொரியர் பண்ணலாம். கொரியர் பண்ணிக்கலாம். சோ கொரியர் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. கொரியர் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு. இஎம்ஐ ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு. சோ ரெண்டு போத் அவைலபிள் இருக்குங்களா? சோ நீங்க டேரக்டா வந்து ஷாப்பை வந்து ஒன் டைம் வந்து டேரக்டா விசிட் பண்ணி பாருங்க. விசிட் பண்ண முடியாதவங்க வந்து பாத்தீங்கன்னா கொரியர் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். சோ சேஃபா வந்து கிரெடிட் கார்டு இஎம்ஐ இருக்கு, HDFC லோன் இருக்கு, HDB லோன் இருக்கு. டைரக்டா வந்தாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். அதர் தென் அவுட் ஸ்டேஷன்ல இருக்காங்கன்னா பஜாஜ் மூலியமா நம்ம வரக்கூட வேண்டியது இல்ல. நம்ம இங்க இருந்தே லாகின் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஓகே. உங்களோட கான்ஃபிகரேஷன் ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான லேப்டாப்ஸ் இருக்கு, டெஸ்க்டாப்ஸ் இருக்கு. நான் கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல ஃபோன் கால்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கும். நீங்க அண்ணா எடுக்க முடியல ஒரு ஆஃப் அன் அவர் கால் பேக் பண்ணிடுவாங்க. இல்ல வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் நோட் போட்டுருங்க, இந்த லேப்டாப் எனக்கு வேணும்ட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டுருங்க. உங்க லேப்டாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸ்டாக்ஸ் இருந்தா பார்த்தா அன்னைக்கு டேட்டுக்கு உங்களுக்கு கொரியரும் பண்ணி விட்டுருவாங்க. இஎம்ஐ ஆப்ஷன் நீங்க ரெடியா இருக்குது. டேரக்டா வந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச லேப்டாப் வந்து அழகா நீங்க செக் பண்ணி என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் ரன் பண்ணி பார்த்துட்டு கூட அழகா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம ஷோரூம் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரம்ல எக்ஸாக்டா எங்க இருக்கு? பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வர்றாங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வர்றாங்கன்னா எப்படிங்க வரணும்? பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் தான். காந்திபுரம் சிக்னல்ல இருந்து கிராஸ் கட் ரோடு உள்ள வந்து ஃபர்ஸ்ட் ரைட் திரும்பினா டெட் எண்ட் வந்தீங்கன்னா நம்ம வாக்கபிள்லே வந்துடலாம். மேக்ஸிமம் 7 to 8 மினிட்ஸ் வாக்கபிள் வரலாம். நீங்க 100 ஃபீட் சிக்னல்ல இருந்து 100 மீட்டர் தான். ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கு, மாரியம்மன் ரோட் ஃபேஸ்ல தான் இருக்கு நம்ம கடை. இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து காந்திபுரம் பஸ் ஏறினா ஒரு 15 மினிட்ஸ்ல நம்ம கடைக்கு ரீச் ஆகும். வந்துக்கலாம். கட்டுங்களா? சோ எக்ஸாக்ட் மேப்பிங் லொகேஷன் எல்லாருமே ஷாப் வந்து 10 o'clock ஓபன் பண்ணுவாங்க. நம்ம 9 to 9 அவைலபிள் வீக் டேஸ்ல. ஓகே. 9 to 9 நம்ம அவைலபிள் இருப்போம். மார்னிங் 9ல இருந்து ஏன்னா வெளியூர்ல இருந்து சில பேர் வருவாங்க, ஏர்லியரா வந்துருவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம 9 o'clock ஓபன் பண்றோம் வீக் டேஸ்ல. சண்டே ஒரு நாள் மட்டும் 11 o'clock to 8 o'clock வரைக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 8:45 நைட் டைம் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கல. ஐயோ நீங்க டைமிங் பாத்துக்கங்க. அவர் சும்மா ஒன்றும் சொல்ல கிடையாது. எடுத்துக்க டைமிங் பார்த்து நைட் வந்து 8:45 எடுத்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரஷ்ஷா இருக்குது. ஸோ நீங்க முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா சீக்கிரமா கிளம்பி வந்துட்டீங்கன்னா ஒரு நல்ல லேப்டாப் அழகா நீங்க யூஸ் பண்ணி தாராளமா எடுத்துக்கலாங்க. எக்ஸாக்ட் மேப்பிங் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன். வீடியோல பாத்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். டேரக்டா கால் பண்ணிட்டு நேரா விசிட் பண்ணி செக் பண்ணிடுங்க. வர முடியாதவங்க ஆன்லைன்ல வாங்க. கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன லேப்டாப், என்ன மாடல், என்ன கான்ஃபிகரேஷன் வேணாலும் ஸ்டாக்ல இருக்கும், அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு. மார்க்கெட் இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 3000 கம்மியானாலுமே நமக்கு அமுழ்த்த அமௌண்ட் சேவ் ஆகுது. அது என்னைக்குமே மைண்ட்ல வச்சுக்கங்க. தாராளமா கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்க கால் பண்ணி ஃப்ரீயா என்கொயரி பண்ணுங்க. நீங்க வாங்குறங்க வாங்கல செகண்டரி, என்கொயரி பண்ணி ஒரு நல்ல பர்சன்டா ஒரு ஒப்பீனியன் கேட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். கீழே ஃபோன் நம்பர் கொடுத்து கட்டாயம் கால் பண்ணி கேட்டுங்க. அதே மாதிரி இப்போ காலேஜ் பசங்க இருக்காங்க, வீட்டுல ஹோம் ஒய்ஃபா இருக்காங்க, அவங்க வேலைக்கு போல பண்ணல, நார்மலா இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. அப்ப இவங்க பசங்க காலேஜ் போறவங்க பார்ட் டைம் ஜாப் எல்லாம் போறாங்க. அந்த மாதிரி எல்லாம் போக வேண்டாம். என்கிட்ட சஜஷன் கேளுங்க. நிறைய ஐடியாஸ் நம்மகிட்ட இருக்கு. யூ கேன் ஈஸிலி ஏர்ன் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பண்ணி தரோம். அதே மாதிரி வீட்டுல இருக்கவங்களும் என்கிட்ட ஐடியா கேளுங்க, சஜஷன் கேளுங்க. ஏர்ன் பண்ற ஆப்ஷன் நம்ம பண்ணி தரோம். அதுவும் பண்ணி கொடுத்து கண்டிப்பா பண்ணி தரலாம். நம்மகிட்ட லேப்டாப் வாங்கின வித்ததோட நமக்கு பிரச்சனை இல்ல. நாங்க ஏர்ன் பண்றதுக்கும் பண்ணி தரோம். சர்வீஸ் சப்போர்ட் நம்ம ஜென்யூனா பண்ணி கொடுப்போம். சூப்பருங்க. கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. ஆனா நன்றிங்கண்ணா. நன்றி. தேங்க்யூ சோ மச்.